வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். பள்ளி இமாம்களுக்குள் நிறைய கதைகள் உண்டு. கிட்டத்தட்ட அந்த கதைகளெல்லாம் சோக கதைகள் என்று சொல்லலாம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்திலே சில சந்தேகங்கள் எழலாம். என்ன இப்படி பொத்தாம் பொதுவாக நீங்கள் குற்றம் சுமத்தி விட்டீர்கள்? இன்றைக்கு இமாம்கள் சுதந்திரமாக பேசுகிறார்களே, சுதந்திரமாக நினைத்ததை அவர்கள் உண்மையை உரைக்கிறார்களே என்று சொல்கிறீர்கள். உங்களுடைய கூற்று உண்மைதான். கடந்த காலத்தை ஒப்பிடுகின்ற பொழுது, குறிப்பாக ஏகத்துவ சிந்தனை பரவிய பிறகு சத்தியத்தை உறக்கச் சொல்கின்ற இமாம்கள் வந்துவிட்டார்கள். 100% உண்மை. ஆனால் இதெல்லாம் எல்லா பள்ளிகளிலும் சாத்தியமா என்று பார்த்தால் இல்லை. ஒரு குறிப்பிட்ட பள்ளி, குறிப்பிட்ட குறைந்த சதவீதம் உள்ள பள்ளியில் மட்டும் இது சாத்தியம். அதுவும் நல்ல பண்புகளால் சூடப்பட்ட பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய பள்ளியில் இது சாத்தியம். ஏகத்துவ கொள்கையை பேசக்கூடிய பள்ளியாக இருந்தாலும் கூட அங்கே நறுகுடங்கள் மழுகி போன பொறுப்பாளர்கள் இருந்தால் அங்கேயும் பிரச்சனை வெடிக்க ஆரம்பித்து விடுகிறது. மேலோட்டமாக பார்ப்பதற்கு இதுவெல்லாம் கொஞ்சம் திகிலூட்டக்கூடியதாக வியப்பாக இருந்தாலும் உண்மைதான். அது நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுடைய நிலை இதுதான். இமாம் என்பவர் சுற்றப்படுகின்ற கயிறிலே சுற்றப்பட்டு சுழற்றப்படுகின்ற பம்பரத்தை போலதான். பொறுப்பாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் இசைந்து போயே ஆக வேண்டிய கூடிய சூழல். ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், ஒன்றை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அதை புரட்சிகரமாக பேசுகிறேன் என்ற எண்ணத்திலே அந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுது கூட பிரச்சனைகள் வரும். இப்படி சதவீதம் குறைவாக இருந்தாலும் எல்லா இமாம்களும் சுற்றப்படுகின்ற பம்பரத்திற்கு சமமாகத்தான். கயிறை எப்படி வேகமாக சுழற்றப்படுகிறதோ, அதை எப்படி அதனுடைய பிரதிபலிப்பாக பம்பரம் சுற்றுகிறதோ அதே போலத்தான் பெரும்பாலான பள்ளியினுடைய இமாம்கள் இருக்கிறார்கள். கொஞ்சம் இன்றைய காலத்தில் சூழல் மாறி இருக்கிறது. இளைஞர்கள் தன்னம்பிக்கையோடு இமாமுக்கு பின்னால் இருந்து சத்தியத்திலே ஒன்றிணைகின்ற பல மக்கள் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் சில மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் காணலாம். இருந்தாலும் இமாம்களுடைய சொல்ல மறந்த கதைகள் ஏராளம் இருக்கிறது. வாருங்கள், தொடர்ந்து பேசுவோம்.